ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசின் 1000 கிராமிய வீதிகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு கட்டமாக நேற்று யாழ்ப்பாணம் வேலணை பிரதேசத்தின் எல்லைப்பிட்டி அலுமினியம் தொழிற்சாலை வீதியை காப்பேட் வீதியாக அபிவிருத்தி செய்வதற்கான பணிகள் நேற்று 3ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவனால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மக்களின் அவசிய தேவை கருதி தேசிய மக்கள் சக்தியின் வேலணை பிரதேச சபை உறுப்பினரான ஆனந்தராசா சதீஷ்குமாரின் திட்ட முன்மொழிவுடன் தெரிவு செய்யப்பட்ட குறித்த வீதியின் அபிவிருத்திக்கான ஆரம்ப பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆரம்பித்து வைத்தார். குறித்த 1000 கிராமிய வீதிகள் அபிவிருத்தி திட்டத்தின் முதற்கட்டமாக வடக்கில் 25 வீதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வேலணை பிரதேசத்தில் 30.7 மில்லியன் நிதி செலவில் 1.3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட குறித்த வீதியானது காப்பெட் மற்றும் கொங்கிரீட் ஆகிய இரு வகைகளிலும் குறித்த பகுதியின் நீரோட்டத்துக்கு ஏய்வாக நிர்மாணிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அலுமினியம் தொழிற்சாலை வீதி 50 வருடங்களின் பின் குறிப்பாக வீதி உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து நிரந்தர அபிவிருத்தியை காணாதிருந்த குறித்த வீதி இன்று அதன் எதிர்பார்ப்பை எட்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதனிடையே குறித்த பகுதியில் இருக்கும் மற்றொரு அவசிய வீதியான மண்டைதீவு இழிப்பு வீதியையும் அபிவிருத்தி செய்து தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவனிடம் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். மக்களின் கோரிக்கையை நியாயம் கருதி குறித்த வீதிக்கான அபிவிருத்தி விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் அதற்கு முன்னர் அவ்வீதியில் பாலம் ஒன்று சுமார் 60 மில்லியன் நிதியில் கட்டமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் குறித்த கால நிறைவுற்ற பின் குறித்த வீதிக்கான நிதி பெற்று தரப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதி அனுர கிராம மக்களின் நலன்களில் அதிக அக்கறை செலுத்தி வருவதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் விரைவில் நிறைவேறும் என்றும் சுட்டிக்காட்டினார்.